சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. தாவேகா பொறுப்பாளர் திரு அஜிதா அவர்கள் ரொம்ப விபரீதமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு டிவி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நேற்றுக்கு தாவேகா பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் விஜய்க்கு எதிராக, விஜய் போட்ட பொறுப்பாளருக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. ஸோ தொடர்ச்சியாக தாவேகாக்குள் பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு தாவேகாக்குள்ள தெற்கு மாவட்டங்கள் அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக உரையாடுவதற்கு திரு வளவன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் வளவன். வணக்கம் சார். அஜிதா அவர்கள் திடீர்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன் அஜிதா அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். அஜிதா ஆக்னல் அப்படிங்கிற பேர் 3 நாட்களாக தான் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே தூத்துக்குடி மாவட்டம் நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா வட்டாரங்கள் ஏறத்தாழ 7 ஆண்டுகளாக அவங்க விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அவரோடவும் அவங்க அண்ணா பில்லாஜகன் தான் பாப்புலரானவர். இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி 15க்கும் மேற்பட்ட தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே இருந்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடியிலே வேறு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அஜிதாவை அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் இந்த மொமெண்ட்டில் நமக்கு வந்திருக்கிறது. முழுக்க முழுக்க அங்கேருந்து காலத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கிறது லாஸ்ட்டு 3 நாட்களாக அவங்க சரியாக சாப்பிடவே இல்லை. அங்கே போராட்டினதுக்கு முந்தின நாளே இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைங்கிறது தெரிஞ்சதுலேருந்தே அவங்க அப்செட்டாக தான் இருந்தாங்க. அன்னைக்கு அடுத்து போராடிய நாள், நடுவில் ஒரு நாள் கேப், இன்னைக்கு அப்படின்னும் போது 4 நாட்களாக சரியாக அவங்க சாப்பிடல. வேறு வழி இல்லாமல் தூக்க மாத்திரை எடுத்துகிட்டு தூங்குறதுங்கிற நிலையில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் கேட்டது, தலைவரை நான் பார்க்கணும், விஜய் அவர்களை நான் பார்த்துடணும், அதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க, அவர்கிட்ட நான் பேசணும், என் ஆதங்கத்தை பதிவு பண்ணணும், போஸ்டிங் கொடுத்தே ஆகணுங்கிறதெல்லாம் அப்புறம் என்னுடைய குறைகளை நான் அவர்கிட்ட பதிவு பண்ணணும், நான் என்ன தப்பு பண்ணேன் இல்லை என்ன செய்யலைங்கிறத அவர்கிட்ட கேட்டால் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இதுக்காக தான் அவர் வழக்கமாக வர காரில் வராமல் வேறு காரில் வந்தார். அதை மறுத்து அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடந்து இஷ்யூ ஆகி நியூஸ்க்கு ஃப்ளாஷ் ஆன பிறகு புஷி ஆனந்த் வேறு வழியாக அங்கிருந்து வெளியேறினாருங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பை போடுறது பொதுச் செயலாளர் தான் இதை டெக்னிக்கலி டீல் பண்ணியிருக்கணும். அப்ப முன்னாடி வந்து பேச வேண்டிய புஷி ஆனந்த் ஏன் போலனா குற்றச்சாட்டே புஷி ஆனந்தின் மீது தான். இந்த விஷயங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் வெடித்து பிரச்சனை கிளம்புகிறது. உங்களுக்கு இதுக்கு முன்பாக திருச்சியில் வந்துச்சு, மதுரையில் வந்திருக்கிறது, இப்போ தூத்துக்குடியில் இஷ்யூ ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் போஸ்டிங் போட்டது யாருன்னா விஜய் போடலை, புஷி ஆனந்த் ஃபிக்ஸ் பண்ணி கை காட்டின ஆளை தான் அவர் அறிவிக்கிறாருங்கிறது. ஒரு சில இடங்களில் ஜான் ஆரோக்கியசாமி அதில் கரெக்ஷன்ஸை சொல்லியிருக்கலாம். அப்போ இவங்க 2 பேர் பொறுப்புக்குரியவர்கள் வந்து அஜிதாவை கூப்பிட்டு பேசியிருக்கணும். அவங்களும் வரல. விஜய் திரும்ப போன பிறகு அஜிதா பொதுச் செயலாளரையாவது பார்க்கணும், நான் அவர்கிட்ட பேசணும், முறையிடணும் அப்படின்னும் போது புஷி ஆனந்தும் அதுக்கு ஒத்துக்கல. கடைசியாக நிர்மல்குமாரும் ராஜ்மோகனும் போய் நாங்கள் வேற ஏதாச்சும் உங்களுக்கு மகளிர் அணியில் இந்த மாநில அளவில் பொறுப்பு தரணும் போது, மாநில அளவில் தலைமை பொறுப்பா மகளிர் அணியில் அப்படின்னும் போது வேற ஏதாவது துணை இணைனா வேண்டாம் அப்படின்னுட்டாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் உள்ள கூப்பிட்டு சமாதானப்படுத்தி நீங்கள் வீட்டுக்கு போங்க, மீடியாவில் ரொம்ப இஷ்யூ ஆகிடுச்சு, தளபதியை பற்றி நீங்கள் பெருமையாக சொல்லிட்டு போங்க, இது நாங்கள் எப்படியாவது செட்டில் பண்ணி உங்களுக்கான பொறுப்பை நாங்கள் கொடுக்குறோம். என்னென்னா இப்போ தொகுதிகள் இருக்கு, மாவட்டங்களுக்கு ஒரு பார்வையாளர் ஒரு பொறுப்பாளர் போடலான்னு இருக்கு. அந்த மாதிரி 2 மாவட்டத்துக்கு சேர்த்து கூட நாங்கள் போடுறோம், நீங்கள் தைரியமாக போங்க, என்னங்கிறது நல்ல முடிவை சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியாச்சு. இதை சொல்லி தான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு தான் வந்து என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் தளபதியினுடைய தொண்டராக தான் இருப்பேன், தாவேக்காக தான் உழைப்பேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு போனதுங்கிறது. கடைசி கட்டத்தில் அங்கே நிர்மல்குமார் போன்றவர்கள் அவங்க உள்ளே கூப்பிட்டு ஒரு சின்ன அஷூரன்ஸை கொடுத்து நீங்கள் இப்போ போங்க, இதுக்கு மேலே பெருசாக்கிக்க வேண்டாம், மீடியா இதை அடங்கட்டும், பிறகு பேசலாம் அப்படின்ட்டாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ யாருக்கு பதவி கொடுக்கப்பட்டதோ அந்த தரப்பு அஜிதாவுக்கு எதிராக இயங்கக்கூடிய வேறொரு தரப்பு அன்னைக்கு மதியம் அஜிதா காரை மறித்து அடுத்த 1 மணி நேரத்தில் தூத்துக்குடியிலேருந்து வீடியோ வருது. அங்கே இருக்கக்கூடிய மகளிர் அமைப்பாளர்கள், அங்கே மகளிர் அணியில் புதுசாக பொறுப்பு வாங்கி இருக்கக்கூடிய ஒருவர், நானும் அஜிதாவினுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க தான், பழவர் சமூகம் மீனவ சமூகத்தில் இருந்தால் வரேன். அஜிதா சொல்கிறாங்க பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு. 10ல் 4 பொறுப்பாளர்கள் எங்கள் மாவட்டத்தில் பெண்கள் தான், நான் பொறுப்பில் இருக்கேன். அப்படியெல்லாம் அஜிதா மட்டுமே பிரதிநிதி கிடையாது, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட தொடர்பில் இருக்காங்கன்னு வீடியோ வருது. அஜிதா ப்ரொட்டஸ்டுக்கு முடிக்கவே இல்லை, ஆனால் திமுக கைக்கூலி என்கிற முத்திரை அழுத்தமாக வருகிறது. கீதா யார் இவங்களுக்கு பதிலாக யார் போட்டிருக்காங்க? இவங்களுக்கு பதிலாக மத்திய மாவட்டத்தில் SDR சாமுவல் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கிறதா செய்தி இருக்கு. மற்ற மாவட்டங்களுக்கு வெவ்வேறு ஆட்களை போட்டிருக்காங்க. இதில் SDR அப்போதான் என்ன பண்றாங்க, இன்னொரு தரப்பு அதாவது ஜான் ஆரோக்கியசாமி புஷி ஆனந்தின் மீது கடுப்பில் இருக்கக்கூடிய இல்லை அவங்களால கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட ஒரு தரப்பு இருக்கு, அவங்க பொது வழியில் எடுத்து போடுறாங்க. கீதா ஜீவனுக்கு எதிராக அங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அஜிதா திமுக கைக்கூலி என்று சொன்னால்
இப்போ நீங்கள் போட்ட எஸ்டிஆர் சாமுவல் ராஜ் கடந்த பிப்ரவரி மாதம் அவர் அங்கே நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஹோட்டல் நினைக்கிறேன் அதனுடைய எக்ஸ்டென்ஷனுக்கு பிப்ரவரியில் அதை வந்து திறந்து வைத்ததே கீதா ஜீவன் அவர்கள் தான். திமுகவினுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் எஸ்டிஆர் ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபே வெஜ் அண்ட் நான்வெஜ், பாலவிநாயகர் கோவில் தெரு 57/2 வசந்தன் கோரையில் தூத்துக்குடி. அவங்க தான் எஸ்டிஆர் குழுமங்கள் தூத்துக்குடிங்கிறவங்க. கீதா ஜீவன் அவர்களுக்கு அவங்க நெருக்கமான குடும்ப ரீதியிலாகவே நட்பு இருக்கிறது, உறவு இருக்கிறதுங்கிற செய்திகள் வருது. கீதா ஜீவன் அங்கே வந்தது, அவங்களுக்கு பொன்னாடை போட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. கீதா ஜீவன் அங்கே வந்ததுலேருந்து ரிசீவ் பண்ண வீடியோஸையும் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இப்போ போட்ட ஆளு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அஜிதாவுக்கு ஆதரவாக அஜிதா உழைச்சிருக்காங்க, பொறுப்பை நீங்கள் கொடுத்தா என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு குரல் இதில் பெரும்பாலும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களின் குரலாக இருக்கிறது. இப்போ இன்னைக்கு காலையில் லைலாமணி போன்றவர்களாம் எங்கள் குடும்பத்துக்குள்ள சண்டைகள் இருக்கதான் தெரியும்னா குடும்ப சண்டையை தெருவுக்கு வந்தா அடிச்சுப்பீங்கிற கேள்வி இருக்குது. இப்போ அஜிதா எடுக்கக்கூடிய முடிவு, ஏன்னா அவங்க போயிட்டாங்க, நேற்றைக்கு முழுக்க எந்த விதமான கான்வர்சேஷனும் மேல் தரப்பிலிருந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பாஸ் ஆகலை. நேற்றைக்கு முழுக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலை. அதோட முக்கியமாக உங்களுக்கு பிபி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்குன்னுட்டு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்கப் போயிருந்துருக்கிறாங்க. போயிட்டு திரும்ப வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலை மருத்துவமனைக்கு போகும்போது முதல்ல அவங்க வீட்டில் சொன்னது பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால அவங்கள நாங்கள் போயிட்டு வந்தோம் பிபி சம்மந்தமாக இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டுக்கு. பட் அதற்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வரலை, நேராங்கிறது ஹாஸ்பிட்டல் மாற்றப்பட்ட பிறகு தான் இல்லை. அவங்க இன்னைக்கு காலையில் அவங்களுடைய கணவர் அஜிதாவின் கணவர் சொல்லக்கூடியது, ஈவினிங் இந்த செய்தி வந்த பிறகு காலையில் அவள் புலம்பிக்கிட்டு இருந்தா, திமுக கைகொள்ளின்னு என்ன சொல்லிட்டாங்க, நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு மன உளைச்சலில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வீட்டில் இருந்து தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க. ஒரு ஸ்ட்ரிப்பே சாப்பிட்ருக்காங்க, 15 மாத்திரை வரைக்கும் சாப்பிட்டதாக வீட்டில் சொல்கிறாங்க. அங்கே அருகாமையில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருது பெட்டர்னு அங்கேருந்து நகர்த்தி தான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வேறு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நகர்த்தி இருக்கிறாங்க. இப்போ மிக தீவிர சிகிச்சை பிரிவுக்குள்ள அஜிதாவுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அப்போ இதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமானது. அஜிதாவினுடைய கடைசியாக போட்ட ட்வீட்டுங்கிறது அவங்க சொன்னது ஒரு வேளை அது ஏன்னா லிட்ரலி நீங்கள் உளவியல் ரீதியாக ஒரு சிக்கலில் இருக்கும்போது என்ன யோசிப்பீங்கிற இதற்கு இறுதி மூச்சு உள்ளவரை என் தாய் கழகமான தமிழக வெற்றி கழகத்தோடும் எம் தலைவர் தளபதி விஜய் அவர்களோடு மட்டும்தான் என் அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு போட்டுட்டு இருக்கிற அத்தனை பேர் டேக் பண்ணுறாங்க. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அட்வொகேட் வெங்கட், அருண்ராஜ், சித்தியார் நிர்மல்குமார், ராஜ்மோகன், ஜெகதீஷ், லோயலாமணி, தாவேக்காவினுடைய ஐடிவிங் இப்படி எல்லாரையும் அவங்க டேக் பண்ணுறாங்க. இப்போ அந்த அதாவது தாவேக்காவினுடைய நிலை தாவேக்கால இருக்கும்போதே ஒருவேளை நாளைக்கு நம்ம நீக்கப்படலாம் போகலாம், அந்த சூழலை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இந்த முடிவு எடுத்தாங்களாங்கிற கேள்வி இருக்குது. அந்த இறுதி மூச்சு உள்ளவரைங்கிறது என்ன கன்னோட்டேஷனில் அவங்க யோசிச்சாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இல்லை, நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து மரணத்துக்கு ஒரு 15 மாத்திரை போட்டு நம்ம மரணம் அடைஞ்சிரும், அதை ஒரு இறுதியன்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கலாம். இல்லை, அதுதான் நீங்கள் உளவியல் ரீதியாக வார்த்தைகளை நீங்கள் தேடும்போது உங்கள் மைண்ட் என்னவா யோசிக்குங்கிறது இருக்குது. நீங்கள் அந்த எண்ணத்தில் இல்லைனாலும் இப்போ அவங்க சொன்னதுக்காக தான் இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறாங்க. போட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி அன்றைக்கு இரவு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்துட்டு போன பிறகு போட்டது அந்த ட்வீட்டு. பட் உளவியல் ரீதியில் நம்ம இதுக்கப்புறம் துரோகி பட்டம் கட்டிய பிறகு இதே இயக்கத்தில் தொடர முடியுமா என்கிற சிந்தனை எண்ணம் உளவியல் ரீதியாக வந்திருக்குங்கிற கேள்வி இருக்கு. அப்ப நான் துரோகி பட்டத்தோட இதற்கு பிறகு எதிர்கொள்றதோ இல்ல தளபதி எதிர்த்து வேலை பார்க்கறதோ எனக்கு வேண்டாங்கிற இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டாரா? ஏன்னா நீங்க உங்களுக்கு அந்த நீங்க ஏற்கனவே அவர் தூக்கமின்மைக்காக மாத்திரம் எடுத்திருக்காருன்னா நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஒரு நேரத்துக்குலாம் உங்களுக்கு ஸ்லீப் சைக்கிள் ஃபிக்ஸ் ஆகாது. ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு மிக நீண்ட காலம் நீங்க பயணப்பட வேண்டியிருக்கும். அப்ப அதன் காரணமா எடுத்த சப்ளிமெண்ட்ஸே இன்னைக்கு அவர் இப்படி வேறு விதமா பயன்படுத்தி இருக்கிறாராங்கிறது இருக்கு. இதுல அவருக்கு எதிராக தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பரப்பப்பட்ட அவதூறுகள் தான் இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ அவர் இந்த இடத்திற்கு தள்ளியது அப்படிங்கிறதுல உச்சபட்ச பொறுப்பு. நீங்கள் ஒரு கட்சியில் எல்லா தரப்புக்கும் எல்லாரும் உழைப்பாங்க, பொறுப்பு கொடுத்துட முடியாது. பல அணிகள் இருக்கும், கோஷிகள் இருக்கும். அந்த தலைமைக்கு ஒரே சிக்கல். தலைமை இதை எப்படி கையாண்டு இருக்கலாம் இன்னும் பெட்டராங்கிறது இருக்கு இல்லையா? அந்த இடத்துல தார்மீக பொறுப்பு விஜய் அவர்களுக்கும் விஜயோடும் புசியானந்த் அவர்களுக்கும் மற்றவர்களும் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் டீல் பண்ணது பொதுவெளியில் வந்தது ஏன் கடந்த காலத்தில் உங்களுக்கு அறிவாலயத்தில் ஒரு பக்கம் ஆவுடையப்பனுக்கும் கருப்பசாமி பாண்டியனுக்கும் சண்டை அதுலேயும் அதிமுக திமுக வந்தவர்கள் அங்கேயே ஏற்கனவே பணந்தன்னு கொட்டப்பட்டவர்களுக்கான ஃப்ரிக்ஷன்ங்கிறது எப்பயுமே இருக்கும் தான். அதை கலைஞர் ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அதுதான் கவனிக்க வேண்டியது. இது ஒரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா பார்க்கலாம் வளவன். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னவா நான் பார்க்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து அஜிதா தரப்பு திமுகவோடு நெருக்கமா இருக்கக்கூடிய தரப்பு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. இந்த பக்கம் இப்போ புதுசா போட்டிருக்க சாமுவேல்
அவங்க தரப்பும் திமுகவோட நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திமுகவை மையமாக வைத்த ஒரு உரையாடல் தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா லோக்கல்ல பாலிடிக்ஸ்ல இது இயல்பான ஒரு விஷயம் தானே. அவர் அதிமுக இருப்பாரு, ஆனா திமுக சொந்தக்காரரா இருப்பாரு, அவர் திமுக இருப்பாரு, ஒரு பொறுப்புல இருப்பாங்க, பக்கத்துல கூடிய ஏதோ ஒரு விசேஷம், ஒரு கடை, நல்லது கெட்டது, ஒரு திறப்பு விழா, இது எல்லாம் அந்த ஏரியாவுக்கான மினிஸ்டர் மக்கள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ நான் ரொம்ப சிம்பிளா 2 உதாரணங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று, சமீபத்தில் அண்ணாமலை சொன்னது, செந்தில் ஜோதிமணி அக்காவும் நாங்களுக்கும் ஒரே கொலசாமி தான், எம்ஆர் விஜயபாஸ்கரனும் நாங்களும் குடும்ப வகையில் சொந்தம் தான், இந்த பக்கம் செந்தில் பாலாஜி நாங்களும் கூட ஒரே ஒன்று மணி தான் வருவோங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பேசினார்ல. அது போகிற போக்கில் சொன்னாலும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா அதே ஊரில் அருண்ராஜுக்கும் மற்றவர்களுக்குமே கூட நட்பு ரீதியாகவோ இல்லை உறவின் முறையிலோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஒரு கேள்வி, ஸ்டாலின் அவர்களுடைய அக்கா செல்வி அவர்கள் சமீபத்தில் அவங்களுடைய கணவர் காலமானார், திருமுரசொலி செல்வம் அவர்கள். அந்த அவருடைய காலமானதுக்கு அது இறுதி அஞ்சலிக்கு விஜய் அவர்களுடைய இணையர் சங்கீதா போயிருந்தாங்களா இல்லையா? போயிருந்தாங்க. இப்போ நான் இதை வச்சுக்கிட்டு தியரட்டிக்கலா இங்கே உங்க அண்ணன் பில்லா ஜெகன் திமுகவில் இருக்கிறார், பில்லா ஜெகன் அங்கே அந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷமா விஜய் மக்கள் இயக்கத்தை தூக்கி நிப்பாட்டினால கட்சியை விட்டு வெளியே போனதுக்கு எஸ்ஏசிக்கும் புஷிக்கும் இருந்த அதிகார போட்டினால கட்சியை விட்டு நீக்கப்பட்டாருக்கிறதுக்குள்ளேயே அவங்க வரல. பில்லானோட அஜித் ஃபேனா இருக்கும்னு அவங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க. விஜய்க்கு வீரவாளை கொடுத்து மீனவர் சமூகத்தினுடைய முகமாக இல்லை அவங்களுடைய நண்பனாக காட்டின இமேஜை கொண்டு வந்ததெல்லாம் அங்கே பெரிய பங்க பில்லாஜகன் ஆற்றினார். இவங்க அதை விடுங்க. இப்போ சங்கீதா அவர்கள் போனதன் காரணமாக அவர் யார், இது ஏறத்தாழ மாரிதாஸ் இந்த நியூஸ் 18 விஷயத்தை சொன்னார்ல, இவங்க யாரு, இவருடைய மனைவி. அவங்க யார் கூட போட்டோல இருக்காங்க, வீரமணி கூட. வீரமணி யாரு, திராவிடர் கழகம். அப்போ இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதுவாங்க விஷயம். இப்போ நான் கேட்கலாமா, ஸ்டாலின் அவர்களுடைய அக்காவின் கணவர் உயிரிழப்புக்கு விஜய் அவர்களுடைய மனைவி போனதனால் ஸ்டாலின் அவர்கள் செட் பண்ணி கொண்டு வந்த சிடிஎம் தான் விஜய்னா ஒத்துப்பாங்களா? அவ்வளவுதான் கேள்வி. ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு இதை பார்க்கும்போது. அதாவது கட்சிக்கு உள்ள பல பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு கட்சிக்குள்ள இருப்பாங்க, லோக்கல்ல வேலை செய்யும் போது எல்லாம் ஒண்ணு மண்ணு தான் இருப்பாங்க. இப்போ அஜிதா தரப்புல அவங்க அண்ணன் இந்த மக்கள் இயக்கத்தை வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறுத்தி இருக்காரு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க சொல்ற மாதிரி பழைய எஸ்ஏசி தரப்புக்கும் அதாவது மக்கள் இயக்க தரப்புக்கும் புதுசாக புசியானது ஆள் கொண்டு வரப்படும் டீமுக்கு இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது போக ஜான் ஆரோக்கியசாமியுடைய கேல்குலேஷனும் உள்ள இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க தொடர்ந்து இதுல இன்னும் ஒரு விஷயம், அங்கு மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு கொடுத்ததற்கு சோ கால்டு சோஷியல் இன்ஜினியரிங் ஆங்கிளும் காரணமாக இருக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே நீங்கள் சவுத்துன்னும் போது அந்த கேல்குலேஷன் இல்லாமல் நகர்த்த முடியாதுங்கிற பார்வையும் கை வைக்க வேண்டியிருக்கு. அப்போ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமானா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்களில் ஒருவருக்கு கொடுக்கலாம் என்கிற ப்ரப்போசலை வைத்திருந்தால் அந்த இதுக்கு தானே ஈல்டாகக்கூடிய இடத்துக்கு ஒரு அரசியல் தலைமை வந்திருக்குமா? அப்போ நீங்கள் மாநில பொறுப்புலையோ இல்லை மற்ற உங்களுக்கான அந்த உப அணிகள் இருக்குல்ல, மற்ற மகளிர் அணி, மாணவர் அணி, குழந்தைகள் நல அணி இப்படிலாம் வச்சுருக்கீங்கல்ல, அப்போ அட்லீஸ்ட் அதுலையாச்சும் போட்டிருக்கணும். அப்போ நீங்கள் எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறீங்கிற கேல்குலேஷனும் இருக்குது. அதாவது ஒரு கட்சி யாரை வேணாலும் போடலாம், அது கட்சியினுடைய உரிமை. ஆனால் அதனுடைய இப்படி ஒரு நிலைக்கு ஒருவர் தள்ளப்படுகிறார் என்றால் இதை தடுத்திருக்க முடியுமா, முடியாதா? கட்சி தரப்பில் இதை எப்படி இன்னும் பெட்டராக ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்போட ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த மாதிரியான இது எதற்குமே தீர்வு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அவங்க எந்த அளவுக்கு மனமுடைஞ்சு போயிருந்தாங்கிறத தாண்டி, நான் 2 வருஷமா எங்கள் அண்ணன் நீக்கின பிறகு கொண்டு வந்தாங்க, மாவட்ட பொறுப்பாளராக யார் நியமிச்சானா உங்கள் தரப்பில் தான் நியமிச்சிங்க, நான் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு வேலை பார்த்ததுக்கான அங்கீகாரம் வேணும்னு நான் கேட்குறேங்கிற இடத்திலிருந்து அவங்க அதை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம அவங்க செஞ்சதை ஆதரிக்கல, ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வருத்தம் அதை விட முக்கியம். நான் எல்லா தரப்பு அரசியலையும் சமாளித்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் யாருக்கு எதிராக வேலை பார்த்தேன்னா அவங்களோடய என்னை சேர்த்து வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, அந்த முத்திரையை என்னால் தாங்கிக்க முடியலங்கிற இடத்துக்கு வந்து அவர் இப்படி செஞ்சுருக்கிறாங்க. மருத்துவர்கள் மிகச்சிறப்பான மருத்துவத்தை கொடுத்து எப்படியாவது அவரை மீட்டு கொண்டு வரணுங்கிறது தான் நடக்கணும். ஏன்னா இன்னும் தைரியமாக இருக்கணும். இதுக்கு நடுவில் தான் விஜய் இதுக்கப்புறம் உடனே பார்க்க முடியுமானா அவர் அடுத்து மலேசியா போகிறார். அங்கே 2 நாள் நிகழ்ச்சி அது முடிஞ்சப்போ ஒரு வாரம் தெரியாது. இந்த ஒரு வாரத்தினுடைய இந்த மௌனம், நேற்றைய மௌனம் அப்படிங்கிறதே ஒரு வேளை இவ்வளோதான் நம்மளை அதோட தனி தெளிச்சு விட்டுட்டாங்களாங்கிற சிந்தனைக்கு அவங்க வந்திருக்கிறார்களா அப்படிங்கிறது நம் மனித மனம் என்ன ஓட்டம் எந்த திசையில் எப்போ பயணிக்கும்னே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது இன்னும் ப்ராக்டிக்கலாக இதை ஹேண்டில் பண்ணியிருந்தா இப்படியான ஒரு நிலை வந்திருக்காது. இது அஜிதாவோட நின்றுடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் அவ்வளவு சொதப்பி வச்சுருக்கிறீங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதில் இன்னொரு ஆங்கிள் வருது, அஜித்தா பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் வாங்கின ஆட்களுக்கு போட்டுட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது.
இது இன்னைக்கு நேற்று புஷியானதுக்கு மேலே வரல. விழுப்புரத்தில் வந்து நீங்கள் கூட்டம் கூட்டிட்டு பாதி வழியில் இன்னொரு தரப்பு நியாயம் கேட்க வந்துச்சுன்னு நீங்கள் பைக்கில் ஏறி போன ஆள் தானே. நேற்றுக்கு மதுரை வடக்குன்னு நினைக்கிற கல்லாணைக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை ஒரு பெண்கள் மகளிர் ஒன்னா சேர்ந்து அவர் எதுக்கு நீங்க மாவட்ட பொறுப்புல போடுறீங்க, அவர் லோக்கல்ல இருக்கிற திமுக மினிஸ்டர் காசு வாங்கிட்டு எந்த வேலையும் செய்ய போராட்டமே பண்ண மாட்டேங்கிறாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா பொறுப்புக்கும் காசு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த பேச்சு, இந்த செய்தி, இது விஷயம் வந்து பரவலாக தாவேக்காக்குள்ள கிரவுண்ட்ல வந்து திருச்சியில மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சீட் வாங்கி தரேன்னு 10 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காருன்னு குற்றச்சாட்டு இருக்கு. 10 கோடிக்கு இப்ப இன்னும் முதல் எலெக்ஷனுக்கே போலப்பா 10 கோடி உனக்கு நான் எம்எல்ஏ சீட்டு கட்டாயம் வாங்கி தரேன், சீட்டு வாங்கி தரதுக்கே 10 கோடினா எங்கிட்ட இருக்கு. இப்போ இதில் எவ்வளவு பொதுச் செயலாளர் வரைக்கும் போதுங்கிற கேள்வி எழும்ல. அப்போ நீங்கள் கேள்வி வந்ததும் இல்லை குற்றச்சாட்டு வெளியில் வருதுன்னா கிளம்பி வந்து ஊரில் மாவட்ட செயலாளருக்கு எதிராக ஆஃபீஸ் வாசலில் போராட்டம் பண்ணுறது இங்கேயாவது வந்துருக்குமா? நீங்கள் ரிவர்ஸ்ல யோசிங்க. பொதுமக்கள் பிரச்சனைக்காக தாவேகா அங்கங்கே இறங்கி பண்ண போராட்டங்களை விடவும் தங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு எதிராக அவர்கள் பண்ண போராட்டத்தினுடைய எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது. கிராஃப் அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. அப்போ அந்த இடம் சிக்கலுக்குரியதாக மாறுதுன்னா உங்களுக்கு அடிப்படையிலே கோளாறு இருக்குங்கிற விஷயம் வருது. இவ்வளோ நடந்திருக்கு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? புஷியானந்த கூட்டு நீங்கள் விசாரிச்சிருக்க கூடாதா? கேட்டிருக்கணுமா கூடாதா? அப்போ ஷேர் உங்களுக்கும் வரைக்கும் வருதான்னா சாதாரண சாமானியர்கள் கேட்பாங்க. நீங்கள் வந்து பொறுப்பாளர்களில் ஜாதி கணக்குகளும் இருக்கும். நீங்கள் அரசியல் கட்சினா அப்படி தான் நடத்த முடியும். அதில் அவங்களுக்கே இருக்கக்கூடிய வாக்கரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ஏன்னா காவலாளியாக இருந்த அஜித் குமாரை அடித்து போலீஸ் கொன்ன போது போலீஸ் அட்ராசிட்டிக்கு எதிராக கையில் சாரி வேண்டாம்னு போட்டு பிடிச்சிட்டு நிற்பீங்க. ஆனால் ஆணவ கொலை கவின் செய்யப்படும் போது உங்களால் வந்து ஆணவ கொலை செய்யக்கூடாதுன்னு சமூகத்தை நோக்கி அல்லது அந்த இடத்துல ஆதிக்க ஜாதிகள் கோபமாயிட்டோம்னா நீங்கள் வெளில வர மாட்டீங்கன்ற இடம் இருக்கு இல்லையா? இது வாக்கரசியலுக்கு வந்துட்டா இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி. இந்த உரையாடலை சமூக இயக்கங்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய இது இருக்குது. அரசியல் கட்சிகளுக்கு மினிமல் பங்கு இருக்குது. அது தனி. அது வந்து நம்மளால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த பேலன்ஸ் பண்ணுறது, ஆர்ட் ஆஃப் பேலன்சிங் தான் ரொம்ப முக்கியமானது. அதை செய்ய முடியல அப்படின்னா நம்ம அரசியலுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வர வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய உறவினர்களுக்கு நம்முடைய இந்த நேரத்தில் நம்முடைய உறுதியை தெரிவிச்சுக்கணும். எப்படியாவது இதிலிருந்து மீண்டு வர வேண்டும். மருத்துவர்கள் இன்னும் துரிதப்படுத்தி, ஏன்னா இப்போ இதுக்கு பிறகு இவங்க அப்படியே ஒரு இதில் டிவைட் பண்ணாங்க. பில்லா ஜெகன் இவ்வளோ நாள் கூட என் தங்கச்சியாக இருந்தாலும் அவள் வேறு கட்சியில் இருக்கான்னு கூட இருந்துருக்கலாம். இப்போ தங்கச்சி உயிருக்கு போது அண்ணா வரதான் செய்வான். உடனே திமுக திரும்ப நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணீங்கன்னா சமூக வலைதளங்களில் அஜிதாவின் மீது பரப்பப்பட்ட அவதூறும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அவதூறு செயல்படணும். அவதூறை எந்த தரப்பு பரப்பி இருந்தாலும் நீங்கள் இது உடச்சி பேசணும்னா சோகால்டு முற்போக்கு பேசக்கூடிய அமைப்புகளில் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிகிறவர்களின் மீது அவதூறுகளை வாரி எறிப்பதற்காகவே ஒரு தனி குழாமே செயல்பட்டு வார்ரூமே இருக்கு. பல அமைப்புகளில் அப்படி இருக்கிறதுங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை தாண்டி வரணும், பயணிக்கணும். என்ன பண்ணுறாங்க? மலேசியா ஈவெண்ட்லாம் அவர் கேன்சல் பண்ண மாட்டார். பார்ப்போம் இது எப்படி போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றி வளவான்.